நீ எவ்வளோ சூப்பராக எக்ஸாமுக்கு படிச்சிருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிற இந்த 10 மிஸ்டேக்ஸை பண்ண அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் மார்க்ஸ். ஸோ அந்த மார்க்ஸ் உனக்கு போகக்கூடாது அப்படின்னா நான் சொல்ல போகிற சில்லி மிஸ்டேக்ஸை எக்ஸாம்ஸில் தயவு செஞ்சு பண்ணிடாத. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த 10 மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக பாரு. மிஸ்டேக் நம்பர் 1, நாட் ரீடிங் த கொஷின்ஸ் ப்ராப்பர்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்குறாங்க, தாஜ்மஹால் எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்றாங்க. ஆன்சர் வந்து ஷாஜகான் அப்படின்னு எழுதுனா அது எவ்வளோ பெரிய தப்பு. அதை தான் நம்ம நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸாம்ஸில். பட் டோன்ட் டூ தட் சில்லி மிஸ்டேக். அது ரொம்ப 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 கேர்லெஸ் மிஸ்டேக். கொஷினை அவசரமாக பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆன்சர், தாஜ்மஹாலை மட்டும்தான் நான் பார்க்குறேனே தவிர வென் ஹூ அதை வந்து நான் கேர் பண்ணிக்கிறது இல்லை. பட் ஆக்சுவல் கொஷினே அதுதான். ஸோ கொஷின்ஸை நம்ம தரவாக படிக்கணும், கிளியராக படிக்கணும், புரிஞ்சு அதுக்கான ஆன்சர் எழுதுறது ரொம்ப 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 முக்கியம். இதனால நிறைய பேருக்கு மார்க் போயிட்டு இருக்கு. இந்த தப்பை நீ பண்ணிடாத. செகண்ட் காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? புவர் டைம் மேனேஜ்மெண்ட். இது வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க தப்பு. ஒரு கொஷின் பேப்பர் வருது அப்படின்னா அதில் வந்து 1 மார்க்ஸ் இருக்கும், 2 மார்க்ஸ் இருக்கும், 3 மார்க்ஸ் இருக்கும், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? அந்தந்த கொஷினுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க் 5 இருக்குன்னா 5 5 மார்க்குக்கு நான் எவ்வளோ ஒதுக்கணும், அந்த 5 5 மார்க்கில் ஒவ்வொரு 5 மார்க்குக்கு நான் எவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்ற டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி என்னால் வந்து 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாமே எழுதி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ டெஃபினட்டாக எனக்கு அந்த சென்டம் அப்படின்ற கோல் போகிறது இல்லாமல் எனக்கு கட் ஆஃப் மிஸ் ஆகுது, எல்லாமே நடக்கும். சிம்பிளாக டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மட்டும் இல்லாததால எனக்கு 100 மார்க்குக்கும் என்னால் ஆன்சர்ஸ் தெரிஞ்சுமே என்னால் ப்ராப்பராக அங்கே வந்து டெலிவர் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ப்ரிப்பரிங்? அப்போது ப்ரிப்பரேஷனை விட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை நம்ம கொஷின் பேப்பர்ஸை எழுதி அந்த 3 மணி நேரத்தில் முடிக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் டூ தட். தேர்ட் மிஸ்டேக் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு மிஸ்டேக், ஸ்கிப்பிங் த நோன் கொஷின்ஸ். அது எப்படி தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் விட்டு வருவேன் அப்படின்னு கேட்டால் பதட்டம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஷின் பேப்பர் கடன்னு படிக்கிறோம்ல, அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த கொஷின் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத கொஷின்ஸை நம்ம அந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பதட்டம், பயம் வந்து தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் எழுதாமல் விட்டுட்டு வர்ற நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் என்னோட கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் 12th ஸ்டாண்டர்டில் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கொஷின் பேப்பரை பார்த்த உடனே நிறைய கொஷின்ஸ் தெரியுது, நிறைய கொஷின்ஸ் தெரியல. தெரிஞ்ச கொஷின்ஸ் ஓகே அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் ஆகாமல் தெரியாத கொஷின்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் மறந்துட்டு வர்ற அளவுக்கு ஒரு ஒஸ்டான கண்டிஷன் என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்துச்சு. ஸோ நான் பண்ண தப்ப நீ பண்ணிடாத, கண்டிப்பா மார்க் லூஸ் ஆகும். கொஷின் பேப்பர் வருதா, உனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் நிறைய இருக்கா, தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுது. தெரிஞ்ச கொஷின்ஸ் நிறைய நம்ம எழுதும் போது இட் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா தெரியாத கொஷின்ஸை அட்லீஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்கறதுக்கான கான்ஃபிடென்ட்டை தெரிஞ்ச கொஷின்ஸை நம்ம நல்லா எழுதுறோம்ல, அது வந்து உனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அதை மிஸ் பண்றாத, மொமெண்டமே மிஸ் ஆயிடும் உனக்கு. ஃபோர்த் காமன் மிஸ்டேக் வந்து எல்லாருமே பண்றது, ஈவன் டீச்சர்ஸ் கூட நமக்கு அதை வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ரைட்டிங் வித்தவுட் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் புக்கில் வந்து வளன்னு பேராகிராஃப்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே தூக்கி பேப்பரில் டம்ப் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டு வருவோம். பட் யோசிச்சு பாருங்க, திருத்துற ஒருத்தவங்களும் ஹியூமன் பீயிங் தான். கரெக்டா? ஒரு பேராகிராஃபா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகும், அதில் அவங்க கீவேர்டை தேடி கரெக்ட் பண்ணும் அப்படின்றது எப்படி இருக்கும். ஆர்எல்ஸ் இஃப் யூ ஆர் கிவிங் யுவர் ஆன்சர் இந்த பாயிண்ட் வைஸாக நீங்கள் ஆன்சர் கொடுக்குறீங்க, சின்னதாக எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு திருத்தும் போது எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். இதில் வந்து பெரிய அளவில் மார்க் போயிடுமா அப்படின்னு கேட்டால் நோ. பட் அந்த ஒரு ஹாஃப் மார்க் மிஸ் ஆனால் கூட நமக்கான கட் ஆஃப் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ ஒரு ஆன்சர் நம்ம டெலிவர் பண்ணுறோம், கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டில் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஹவு வி ஆர் டெலிவரிங், அது வந்து ரொம்ப 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 முக்கியம். நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், நான் வந்து அப்படியே பேராகிராஃபாக எழுதி வைப்பேன் அப்படின்றது இல்லாமல் அந்த பேராகிராஃபை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதி கீ ஆன்சர்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணுறது டெஃபினெட்லி இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபிஃப்த் மிஸ்டேக் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். முக்கால்வாசி டாப்பர்ஸ்க்கு வந்து மார்க் மிஸ் ஆகிறதுக்கான காரணமே இதுதான். என்ன அப்படின்னா ராங் கொஷின் நம்பர் ராங்காக போட்டோம் அப்படின்னா அந்த கொஷின் 7 மார்க்காக இருந்தாலும் சரி, 8 மார்க்காக இருந்தாலும் சரி, வாட் எவர் த மார்க் இட் மேபி, யூ ஆர் கோயிங் டு கெட் 0 மார்க். ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் கொஷின் நம்பர் தப்பாக போட்டோம், பாவம் பார்த்து அந்த திருத்திர வாத்தியார் மார்க் போட்டிருக்கலாமே அப்படின்னா அப்படி சிஸ்டமே ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொஷின் நம்பருக்கு இவ்வளோ மார்க் அப்படின்னு தான் அவங்க திருத்திட்டு போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின் நம்பரே நம்ம மாற்றி போடும்போது ஹவு தே ஆர் கோயிங் டு கிவ் யூ த மார்க்ஸ், புரியுதா? அப்போ கொஷின் நம்பர் நம்ம கரெக்டாக போடுறது அவ்வளோ முக்கியம். சென்டம் எடுக்கிற அளவுக்கு எழுதிட்டு வந்துட்டு கொஷின் நம்பர் 4 கொஷினுக்கு மாற்றி போட்டிருந்தா முடிஞ்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு அந்த டைமில் கொஷின் நம்பர்லாம் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். இந்த மிஸ்டேக்ஸை முக்கால்வாசி பண்ணிட்டு இருக்கிறது வந்து டாப்பர்ஸ். சென்டம் எடுக்கணும்னு நினச்சிட்டு வர்ற பசங்க சென்டம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 மார்க் 90 மார்க் வரும். என்னன்னு பார்த்தா கொஷின் நம்பரை மாற்றி போட்டு வந்திருப்பாங்க. இவ்வளோ கொடுமையாக மார்க் மிஸ் ஆகணுமா? ஸோ அதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நான் கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன், ரோமன் லெட்டர்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்றத ஜஸ்ட் டூ வெரிஃபை பிஃபோர் கிவிங் யுவர் ஆன்சர் ஷீட். அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நீ
நீ ஃபைனலாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த கொஷின் நம்பரை பார்த்துக்கோ. நான் திரும்ப திரும்ப இதை அழுத்தி சொல்கிறதுக்கான காரணம், இந்த மிஸ்டேக்ஸை ரொம்ப காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வருஷம். ஸோ இந்த வருஷம் நீ பண்ணுறாது. ஓகே, அடுத்து காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதது. ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷனுக்குலாம் எக்ஸ்ட்ரா மார்க் உண்டா சார் அப்படின்னா, நோ, டெஃபினெட்லி எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கிடையாது. பட் உன்னோட மார்க்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைனாலோ ப்ரெசன்டேஷன் நல்லா இல்லைனாலோ குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா மார்க் இல்லைனாலும் உன்னோட மார்க்கு ப்ரெசன்டேஷனோ ஹேண்ட் ரைட்டிங்கோ நல்லா இல்லைனா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணி நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் போட்டியில் நீ கலந்துக்கிற அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பெட்டராக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் சொல்ல. பட் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும், பார்த்தா படிச்சா புரியணும், அந்த அளவுக்கு ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை லெஜிபிளாக எக்ஸாமில் எழுத கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். கன்சிடர் பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்டை. டெஃபினெட்லி இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம பண்ணுற காமனான மிஸ்டேக் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸில் யூனிட் நம்ம போடுவோம் கரெக்டாக. அந்த யூனிட்டை போடாமலே வர்றது ஆர்எல்ஸ் தப்பாக போட்டுட்டு வர்றது, அதுக்கெல்லாமா மார்க் குறைப்பாங்க அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக மார்க் குறைப்பாங்க. ஈவன் அதுக்கு வந்து தனியாகவே மார்க் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த யூனிட் இல்லை அப்படின்னா அந்த கான்செப்டே தப்பு. நான் வந்து வேல்யூ கரெக்டாக எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த வேல்யூக்கு ஏற்ற யூனிட் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி தட் வில் பி த ராங் ஆன்சர். நல்லா யோசிச்சு பாருங்க, 10 மீட்டரும் 10 கிலோமீட்டரும் ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ அந்த யூனிட் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யூனிட்டை கரெக்டாக ப்ராப்பராக வந்து எழுத வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிலாம் எடுத்துக்கிட்டால் டயக்ராம்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க்கில் 5 மார்க்ஸில் வந்து டயக்ராம் வருது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு டயக்ராம் வரைய போகிறோம், அதுக்கு பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம we are going to get 5 marks அப்படின்னும் போது டயக்ராம் சும்மா கடமைக்குன்னு போட்டு விட்டா you are not going to get full marks, ரைட்? அப்போ அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக வரைய நம்ம கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டயக்ராம்ஸ் அண்ட் யூனிட்ஸ்க்கு கண்டிப்பாக சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் we will get full marks. அடுத்து காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நாட் அட்டெம்ப்டிங் ஆல் த கொஷின்ஸ். எல்லா கொஷினையும் எழுதாமல் வருது. சரி சார், நான் எல்லா கொஷினும் எழுதிட்டேன், பட் எனக்கு ஒரு 2-3 கொஷின் தெரியல, அதை நான் விட்டுட்டு தானே வர முடியும் அப்படின்னா அப்படி அவசியம் இல்லையே. விட்டுட்டு வரணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, பட் அந்த கொஷினை வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, எங்கேயோ சார் நடத்தின ஞாபகமோ இல்லை நான் எங்கேயோ ஜஸ்ட் அதை பார்த்த ஞாபகமும் இருக்கும்ல, அதை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆன்சர்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணி என்னால் வர முடியும்ல. ஈவன் இஃப் ஐ எம் கெட்டிங் ½ மார்க் ஆர் 1 மார்க் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ஆன்சர், அது எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதை எதுக்கு நான் விட்டுட்டு வரணும்? ஸோ ட்ரை. எல்லாமே எழுதிட்டோம், 2 கொஷின் தெரில அப்படின்னா அதை விட்டுட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. யூ கேன் ட்ரை. உன்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆன்சர் அதுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அதை கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்னு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஸ்பேருக்கு இன்னொரு பென் கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கணும், அந்த 2 பென்லையும் இங்கு ஃபில்லாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சில விஷயங்கள். இதை பண்ணாததால் எனக்கு மார்க் போகுமானா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் மார்க்ஸ். எப்படி ஒரு பென் எழுதிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு அந்த பென் எழுதுறேன், என்கிட்ட ஸ்பேர் பென் இல்லை, அந்த பென்னில் இங்க் இல்லை, என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பதட்டமாகவும் அவ்வளோ பரபரப்பாகவும் தெரிஞ்ச ஒரு கொஷினை ப்ராப்பராக நான் டெலிவர் பண்ண முடியாது. அந்த இடத்துல இப்போ யார்கிட்ட உட்காந்து பெண் கேட்டுட்டு இருப்பீங்க? யார்ட்டையுமே பெண் இல்லைனா என்ன பண்ணுவீங்க? ஸோ மெனி டிஃபிகல்ட்டிஸ் ஆர் தேர். இந்த எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடினாலே தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத ஒரு பதட்டத்தை கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுத முடியும். இது கேட்க ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸால் மார்க்ஸ் லூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணுறக்கூடாது. ஓகேவா? லாஸ்ட் மிஸ்டேக், இது ரொம்ப ரொம்ப காமன் மிஸ்டேக், நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாமினேஷன். உனக்கு நான் கொடுக்குற ஒரு லைஃப் அட்வைஸாக கூட எடுத்துக்கோ. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போய் அங்கே உட்கார்றது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு, கொஷின் பேப்பரை வாங்குற, உனக்கு கொஷின்ஸ் எல்லாமே நீ படிச்சிருக்க, பட் அந்த டைமில் எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட பதட்டமாகக்கூடாது, எந்த இதுவும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒரு 10 நிமிஷம் உட்காரு. ஓகேவா? பதட்டம் இல்லாமல் உட்காந்து ஜஸ்ட் திரும்ப அந்த கொஷின்ஸை படிச்சு பாரு, எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் வரும். திரும்ப அந்த கொஷினை படிச்சு பாரு, உனக்கு அந்த ஆன்சர்ஸ் ஞாபகம் வரும். அந்த இடத்துல ஐயோ என்னால் முடியாது, நான் ஃபெயில் ஆகிடுவேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் அந்த இடத்துல நீ விட்டுட்ட அப்படின்னா டெஃபினெட்லி நோ ஒன் இஸ் கோயிங் டு சேவ் யூ. அந்த இடத்துல உன்னோட கிளாஸ் டீச்சர் இருக்க போகிறதில்ல, சப்ஜெக்ட் டீச்சர் இருக்க போதில்லை, டியூஷன் டீச்சர் இருக்க போதில்லை, அப்பா அம்மா இருக்க போகிறதில்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போதில்லை. நோ ஒன் இஸ் கோயிங் டு சப்போர்ட் யூ. அங்கே உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா நீ, உன்னோட கான்ஃபிடென்ட், அவ்வளோதான். ஸோ கான்ஃபிடென்ட்டை மட்டும் அந்த இடத்துல விட்டுறாத, கண்டிப்பாக தோற்றுருவேன். கான்ஃபிடென்ட்டோடு இரு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். எஸ், நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஒரு முக்கியமான லாஸ்ட் விஷயம் ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்றத தாண்டி அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அப்போது
உன் மைண்ட் எந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உன்னால் நீ நினச்ச மாதிரி அந்த எக்ஸாமை டெலிவர் பண்ண முடியும். அப்போ பீஸ்ஃபுல்லாக நீ அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு நீ நல்லா நிம்மதியாக தூங்கியிருக்கணும். அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோ. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ருக்கணும். அப்போ தான் தெம்பா போய் அங்கே உட்காந்து எக்ஸாம் எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டு படித்தேன். பட் அந்த எக்ஸாம் டே அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைனா வாட்ஸ்அப் பர்பஸ். அப்போது உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்போ இப்போலேருந்தே உன்னோட ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது அப்படின்னும் போது உடம்புக்கு எடுத்துக்காது. இந்த வெளியே போய் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கூலிங்காக ஏதாவது சாப்பிட்றது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஹெல்த்தியாக ஹோம் ஃபுட்ஸ் சமைச்சு சாப்பிடு. அது இல்லாமல் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. தூக்கத்தை விட்டுட்டு படிக்கணும் அப்படின்றது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, எக்ஸாம்ஸை வேற லெவலில் பண்ணிட்டு வா. டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் த கிரேட் ஃபியூச்சர். ஆல் தி வெரி பெஸ்ட். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கும். அதில் உன்னோட 12th 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணு. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருந்த அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். காலேஜ் ரிவ்யூஸ், கோர்ஸ் ரிவ்யூஸ், அது மாதிரி நிறைய பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். டாப் டக்கராக எக்ஸாம் எழுதிட்டு வா, பார்த்துக்கலாம்.